லைவை பார்க்கும்போது செம ஃபன்னாக இருந்ததுங்க. ஒரு பக்கம் சிவகுமார் பார்த்தீங்கன்னா தோத்ததுக்கு அப்புறம் அச்சமல்லைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றுறாரு. அந்த மனுஷன் ஏன் அதை பண்ணுறாருன்னு தெரியல. நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா எபிசோட் முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தான் பாடிட்டு இருந்தார். திருப்பி பார்த்தீங்கன்னா காலையில் அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்காரு. எனிவேஸ் அவர் ஒரு பக்கம் விட்டு தள்ளுவோம். இன்னொரு பக்கம் ஏன் அவர் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோத்துட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் ஜெயிச்சது யாருன்னா ஜெஃப்ரி தான் ஜெயிச்சிட்டாரு. ஃபைனல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வர்சஸ் சிவகுமார் இவங்க தான் இருந்தாங்க. ஸோ சிவகுமார் வந்து தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஜெயிச்சார். ஜெஃப்ரி ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா இந்த பக்கம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டு போய் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை மாற்றி விட்ட பிக் பாஸ் இருக்கார்ல, அதாவது ரயனும் அருணும் தான் விளையாடுனது அவங்க ரெண்டு பேருக்கு பதிலா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரயன் தான் சிவகுமார் பொம்மையை போய் தேடணும். ஆனா ஒரு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு உட்கார்ந்துட்டாரு. இந்த பக்கம் அருண் கையில வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி பொம்மை கிடைச்சிருச்சு. ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டு போய் வச்சிட்டாரு. இவர் வச்சது மேட்டர் இல்ல. இந்த பக்கம் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நீ ஒரு குட் சோல்ரா, இந்த வீட்ல ரொம்ப கைண்டான பர்சன் நீ தான்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா புகழ்றாங்க. எனக்கு என்ன புரியல, ஜாக்லினா இது இந்த அளவுக்கு புகழ்றாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா அவங்க அருளை இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஜெயிக்க வச்ச ஆள் அப்படி ஜெஃப்ரி அவர் ஜெயிக்க வச்சிருக்காரு. இன்கேஸ் பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர் ஜெயிக்க வச்சிருந்தாருன்னா அப்போ இந்த ரியாக்ஷன் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும். என்ன அருண் கடைசியில் பார்த்தீங்களா உங்கள் டீமில் ஒரு ஆளாக ஜெயிக்க வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா இந்த பக்கம் ஜெஃப்ரி ஜெயிக்க வச்சதால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஏன்னா இவங்களோட கோல் என்னன்னா இவங்க கோவா கேங்லேருந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றத இவங்க எய்மாக வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஜெயிச்சிட்டாரு. அது காரணம் யாரு? அருண் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூறு கெட்ட குக்கர் மாதிரி இந்த பக்கம் பொம்மை எடுத்து போய் உள்ள வச்சது. ஏன்னா இந்த பக்கம் சிவகுமார் அவரை நம்பி இருக்காருல்ல, உட்காந்து ரெண்டு பேரும் சண்டை போடல. யார் ரயன் கூடயும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓகே பொம்மை எடுத்துக்கோங்க, யார் டஃப் கொடுத்து சிவகுமாருக்கோசம் அவ்வளோ அழுகுறாரு அருண். ஏன் நில்லுங்க, இந்த பக்கம் இது அன்ஷிதானிக்கு வந்து உட்கார்ந்தாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் உட்காருங்க, இல்லை சண்டை போட்டுக்கோங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, அதாவது என்னை நம்பி கொடுத்தாரு அவர் வந்து தோக்கடிச்சிட்டமே அப்படின்ற மாதிரி அருண் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளோ ஃபீல் பண்ணுற அருண் ஏன்பா அதை எடுத்துகிட்டு போய் பொம்மையை ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டு போய் உள்ள வச்சேன். இந்த பக்கம் ரயன் கிட்ட கேட்டு அந்த பொம்மையை வாங்குறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, உன்னை நம்பினார்ல அந்த மனுஷன், உனக்கு அப்படியே குணிச்சு எப்படி சொல்றது அனுமார் வாங்கின மாதிரி வாங்கிக்கிறப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார்ல. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண அந்த மனுஷனுக்கோசம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு, பயங்கரமாக அழுகுறாரு, லிட்டராக அழுதுட்டாரு. எனக்கு என்ன புரியலனா, ஓகே நீங்கள் அழுகுறீங்க, ஓகே நீங்கள் தானே நான் ஜெஃப்ரி பொம்மை எடுத்துகிட்டு போய் வச்சிங்க, ஏன் வச்சிங்க வைக்காம ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். ஓகே ரயன் கூட ஓகே ஃபைட் பண்ணலாம், இல்லை ஏதாவது டீல் ஒன்று பேசலாம், இந்த மாதிரி டீல் பேசி இது ஓகே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், இதாவது குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்களே, இந்த டைமுக்குள்ளே இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸே போட்டிருப்பாரு, அதாவது இந்த டைமுக்குள்ளே இது பண்ணணும், அப்படி பண்ணலன்னா நீங்கள் ரெண்டு பேருமே அவுட் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்ல. இந்த மாதிரி எதுக்குமே டைம் கொடுக்காம இவரே எடுத்துகிட்டு போய் ஜெஃப்ரி பொம்மையை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாரு. எனக்கு என்ன புரியல, ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி கதறி அழுகுறாரா, இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு வேறு அடிபட்டிருக்கு இந்த டாஸ்க்கை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுதா தான் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இவர் அழுதுல எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருண் அழுவாரதும் அவர் இஷ்டம், ஓகேங்களா, அவர் உண்மையிலே ஃபீல் பண்ணி கூட அழுவிட்டுமே. ஏன்னா அவர்கிட்ட தான் டிசிஷன் இருந்தது. இந்த பக்கம் ஜெஃப்ரி பொம்மை எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அந்த பொம்மையை அவர் வைக்காமே இருந்திருக்கலாம், ஃபைட் பண்ணியிருக்கலாம். எது எப்படியோ ஜாக்லின் பயங்கர ஹாப்பி, எப்பா நம்ம டீமில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி செம ஹாப்பி. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கையில் ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஜாக்லின் இதுக்கு முன்னாடி இப்படி யாரையும் புகழ்ந்து பார்த்துருக்கே மாட்டீங்க, அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அருண் அப்படியே கூஸ் பம்ப்ஸில் இருக்காரு, ஆஹா என்னடா நம்மள இப்படி புகழ்றாங்களே அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை ராசா, உனக்கோசம் இல்லை ஜெஃப்ரி ஜெயிக்க வச்சதுனால தான் இந்த அளவுக்கு புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.